நிறம் தேடிச் சென்ற குரங்கு குட்டு. காட்டுல ஒரு சின்ன குரங்கு குட்டி இருந்துச்சு. பேரு குட்டு. குட்டு மரத்துல தொங்கிட்டே தலைகீழா ஆடிட்டே வாழை ஹெலிகாப்டர் மாதிரி சுத்திட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. ஐயோ, நான் ஏன் இப்படி சாம்பல் சாம்பல் சாம்பலா இருக்கேன்? மத்தவங்கெல்லாம் டெக்னிக்கலர், நான் மட்டும் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு அழுதுச்சு. ஒரு நாள் குட்டு ஒரு பெரிய தீர்மானம் பண்ணுச்சு. நான் நிறம் தேட போறேன். முதல்ல மயில் அங்கிள் கிட்ட ஓடுச்சு. மயில் அங்கிளே, உன் இறகுல ஒரு நீலம் ஒரு பச்சை கொஞ்சம் கடன் தாரியா? மயில் விர்ருன்னு இறக விரிச்சு, குட்டு இது கடன் கொடுக்கற நேரம் இல்ல, டிஸ்பிளே மட்டும் தான்னு சிரிச்சுச்சு. குட்டு சரி, அடுத்த பிளான் மலர்கள் கிட்ட போச்சு. ரோஜா அக்கா, சூரியகாந்தி சித்தி, ஒரு சிவப்பு ஒரு மஞ்சள் கலர் எனக்கு பண்ணித்தாரியா? மலர்கள் ஆடி ஆடி சிரிச்சு, நாங்க பூக்கிறோம், பூச்சி வரும், ஆனா நிறத்தை புடுங்கி கொடுக்க முடியாது, சாரி டார்லிங். கூட்டம் மனசொடைஞ்சு வாழை தொங்க போட்டுக்கிட்டு நடந்தான். அப்போ திடீர்னு வானத்துல ஒரு பெரிய வானவில் தோன்றுச்சு. 7 நிறமும் டிஸ்கோ லைட் மாதிரி ஜிங் ஜிங் ஜிங்னு. குட்டு வாய் பழந்து, வாவ், நீங்க தான் நிறங்களோட பிக் பாஸா? எனக்கு ஒரு சின்ன கலர் ஸ்பிளாஷ் தரியா ப்ளீஸ்? வானவில் கண்ணடிச்சு. ஹலோ குட்டு பேபி, நீ ஏற்கனவே ஃபுல் லோடட் கலரா தான் இருக்க. எங்க எங்க குட்டு திரும்பி திரும்பி பார்த்தான். வானவில் ஒவ்வொரு நிறமா விரிச்சு காட்டுச்சு. பாரு, உன் சிரிப்பு தங்க சுண்டல் நிறம், உன் குறும்பு சிவப்பு சில்லி சட்னி நிறம், உன் உதவி மனசு பச்சை கரிகாய் நிறம், உன் குதிப்பு ஆரஞ்சு ஜூஸ் நிறம், உன் கண்ணு ஜொலிக்கிறது நீல ஸ்கை நிறம், உன் கனவு ஊதா கிரேப் நிறம், உன் நட ரெயின்போ நிறம். குட்டு தலைய திருப்பி ஆத்தங்கர தண்ணில பார்த்தான். அடடா, அவன் உடம்புல 7 நிறமும் கலந்து ஜிவ்வுன்னு மின்னுச்சு. அன்னிலிருந்து குட்டு ஒவ்வொரு நாளும் காட்டு மிருகங்களை கட்டி பிடிச்சு, ஏய் நீங்களும் ரெயின்போ தான் தெரியலையா உங்களுக்கு, இந்த குதிச்சு குதிச்சு சொல்லுவான். குட்டு இப்போ ரெயின்போ குரங்கு குட்டி.